ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்க தருணமாக தான் இருக்குது. சத்ரியனோட உண்மை எப்போ வெளியே வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது. ஏன்னா சத்ரியன் ஏற்கனவே எபிசோடில் சொன்ன மாதிரி சத்ரியன் தன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா, பெரிய சம்பவம் பண்ணணும், பண்ணிவிட்டு கோவா காஷ்மீர் இப்படி எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி சத்ரியன் சொல்லியிருப்பான். அதுபடியே தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சத்ரியன் பிளான் பண்ண மாதிரியே தன் நண்பர்களுடன் சேர்ந்து போய் செயின் திருடணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த சமயத்தில் தான் ஒரு லேடி போகிறாங்க. அவங்க கழுத்தில் இருக்கிற செயினை எப்படி திருடணும்னு சத்ரியன் நினைக்கிறான். அதே மாதிரி அவன் திருடவும் செய்கிறான். எனவே சத்ரியன் இந்த மாதிரி செயலில் ஈடுபடும் போது தான் தன் அண்ணனான கணேசமூர்த்தி பார்த்துறாரு. பார்த்ததுமே கணேசமூர்த்தியை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் கொலை பண்ணுற அளவுக்கு சத்ரியன் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அண்ணனவே நம்ம கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தமே இல்லாமல் தான் இத்தனை நாளும் ருக்மணி அம்மா வீட்டில் ஃப்ரீயாக இருந்தான். ஆனால் இனி வர எபிசோடில் கண்டிப்பாக மாட்டுவான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் இவனும் மாட்ட போகிறான். சத்ரியன் நகையை திருடும்போது கண்டிப்பாக யார் பார்க்க போகிறான்னா கதிரேசன் பார்க்க போகிறாங்க. கதிரேசன் பார்த்ததுமே அவரோட ரியாக்ஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் சத்ரியன் முகத்தை முழுசாக பார்க்காம அவனோட கண்ணை மட்டுமே பார்த்துட போகிறாரு. இதை பார்த்த கதிரேசன் உண்மையை தெரிஞ்சுக்குவாரா அப்படின்றத இனி வர எபிசோடில் தெரிய போகுது. எல்லாம் சத்ரியன் சீக்கிரமாக மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் எந்த மாதிரி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னோட ஆட்டோ நண்பர்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் ஹோட்டலுக்கா, நாங்கள் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாறி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் தான் மாறி தனத்தை கூப்பிட்டு, இந்த மாதிரி தான் தனம் நீங்கள் இருக்கணும், எங்கள் ஹோட்டல் எங்கள் வீடு எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லணும், இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பா மட்டுமே இல்லாமல் கதிரேசனும் புரிஞ்சு நடந்துக்கிற சமயம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தனம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல தனத்தோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா கதிரேசனை புரிஞ்சு நடந்துக்கிறணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரியே எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரேசன் ட்ரெஸ் போய் சொல்கிறாங்க, சார் எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் போய் நிலா பாப்பாவை கூப்பிட போகலாமா சார் அப்படின்னு சொல்லி போகும்போது கதிரேசன் தனத்துக்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் தனமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட சமையல் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தனம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இனி நமக்குள்ளே தேங்க்யூன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது, இனிமேல் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. சரி தனமா, எனக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும், அந்த நேரம் நான் உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தனம். உடனே கதிரேசன் அப்போ கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாரு. என்னன்னு கேட்டால், இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லவும் தனமும் கதிரேசனும் ரெண்டு பேரும் கை குலுக்கிக்கிடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லி. ஆனால் நிலா பாப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே நிலாவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிடுவாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படிக்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி படிப்பும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இவளை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராதிகாவும் வாசுகி அம்மாவும் நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நிலா கிட்டேருந்து இவளை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் பண்ணும்போது நிலா பாப்பா கிட்ட பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இடையில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இது செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்தா நிலா பாப்பாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிரும். போய் அவங்க வாசுகி அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? நான் தான் படிச்சுட்டு இருக்கேன்ல, தினமும் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்கல்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்களே பாட்டி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இனிமேல் தனமாவை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வாசியம்மா என்னடி பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பா போயிடுவாங்க. தனமாண்டா சொல்லுவாங்க, நிலாமா இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இனிமேல் பாட்டி கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த டக்ளஸ் மாமாவுக்கும் பூரணிக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. உடனே டக்ளஸ் என்ன பண்ணுறாருன்னா, வாசியம்மாட்ட போய் என்னக்கா மூக்கில் அடிபட்டுருச்சே பாருங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி வாசியம்மா சொல்கிறாங்க. ஓ, இப்போ மூக்கு உடஞ்சி அடிபட்டிருக்கும்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு டக்ளஸ். உடனே வாசியம்மா போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. வேறு எபிசோடில் தான் கதிரேசன் எப்படியாவது சத்ரியன் தான் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சத்ரியனை பற்றின உண்மையை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் இருக்க போகிறாரு. எப்படி சத்ரியனை பற்றி தனத்துக்கிட்டையும் ருக்மணி அம்மாட்டையும் கொண்டு வர போகிறாருன்னு தெரியலை. மட்டும் இல்லாமல் கதிரேசன் சத்ரியனை பற்றிட்டு ருக்மணி அம்மாட்டையும் தனத்துக்கிட்டையும் நம்ம சொன்னோம்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, வருத்தம் அடைவாங்களா, இதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தான் யோசிக்க போகிறாரு கதிரேசன்.
இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.